அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்துட்டு ஃபிஷ் கிரில் பண்ண போகிறோம். அதுவும் வந்து மத்தி மீனில் வந்து கிரில் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறேன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மீன் நல்லா வந்து இதில் இருக்கிற செதிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு மசாலா வந்து பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்திருக்கேன், ஒரு சின்னதாக இஞ்சி. இப்போ இதையெல்லாம் வந்து 1-2 நல்லா சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அம்மியில் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 1-2 நல்லா இப்போ கரகரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ இதை வந்து 1-2 கரகரப்பாக நம்ம இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த மசாலா கூட மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாயிலேயே காரம் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வர மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீனில் பெசரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மழை வருது. எப்பவுமே நாங்கள் வீடியோ எடுக்க சமையல் பண்ண வந்தோம்னாலே மழை வந்துடும்.
இப்போ வந்துட்டு இந்த மசாலா தடவுறதுக்கு முதல்ல இந்த கத்தியில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இந்த மாதிரி எல்லா மீன்லையும் போட்டு விட்டுட்டு நல்லா பெசரி விட்டுடலாம். வந்துட்டு மீனில் வந்து மசாலாவெல்லாம் நல்லா தடவி விட்டாச்சுங்க. இப்போ வந்து இலையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து இந்த மத்தி மீன் கிரில்லுக்கு வந்து இலை தேவைப்படுது. இலை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா மழை வருது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் மழை நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ மழையாக போய் நான் இப்போ வந்து இலையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இலையை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இலையாக அறுத்துட்டு வந்தாச்சு. மலையில் நினைஞ்சிக்கிட்டே தான் அறுத்தேன். ஏன்னா வந்து வீடியோ மலையில் எடுக்க முடியல, அதனால் இலைய இருக்கிறத எடுக்க முடியல வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய இலையாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த இலையை வந்து நல்லா தீயில வாட்டிக்கலாம். இப்போ நல்லா தீயை நல்லா பிடிச்செறிட்டுங்க. இப்போ நம்ம இந்த வாழை இலையை நல்லா வெட்டிக்கலாம். இந்த வாழை இலையில இந்த மாதிரி வாழை இலையை தீயில போட்டு லேசாக இந்த மாதிரி வாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நல்லா மடங்கும். அதுக்காக இந்த மாதிரி தீயில லேசாக வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம தீயில வாட்டணும் இல்லைங்களா இந்த இலைய, வாழை இலைய, அது வந்து லேசாக கறியை பிடிச்சிருக்கும். அதனால இன்னொருக்கா தீயில வாட்டினோடனே தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து மீனை வந்து வச்சு நம்ம நல்லா மடக்கி எடுத்து இலைய வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு இலை வச்சிடலாம்.
இப்போ வந்து அந்த கிரில் ஃபிஷ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து தீயில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கங்கு வந்து தீ வச்சு எரியும் போது கங்கு நனைஞ்சிருச்சுங்க. மழை வந்ததுனால நல்லா அந்த தீ பிடிச்சி எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீ அணைஞ்சிருச்சு. அதனால் அங்கே வைக்க முடியல. இப்போ வந்து இங்கே அந்த வேறு இடத்துல வந்து அந்த தோட்டத்துலேயே சாலை ஒன்று இருந்துச்சுங்க. அதில் கொண்டு வந்து இப்போ வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். தீயை மட்டும் எடு என்ன இருக்குமா அங்கெல்லாம் இனி வந்து வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். மீனே விழுந்துட மாட்டேங்குது. அங்கே கொஞ்சம் லைட்டாக இங்கே மட்டும் ஒரு குச்சி வச்சு போடுவோம். வச்சிரு அப்படி கொண்டு வந்து வச்சிரு. இப்போ வந்துட்டு இந்த இலையை நம்ம பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இலை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோட்டத்தில் வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த தீயில வச்சு கிரில் பண்ணணும். இதே நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி மசாலாவை தடவி நம்ம வாழை இலையில வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல ஸ்டவ் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த இலையை வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதுவே நல்லா வெந்துடும். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இப்போ தோட்டத்தில் செஞ்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தீயை வச்சு எரித்து நம்ம இதில் வந்து கிரில் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி செய்கிறம்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து எண்ணெயும் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துறதில்ல. எண்ணெயே சுத்தமாக சேர்த்துல. இது வந்து இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையிலுமே சாப்பிட்லாம். இது வந்து வாழை இலையில வச்சு வேக வச்சதுனால பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையோட வாசமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. நல்லா மொறு நல்லா வந்திருக்குங்க. நம்ம போட்ட மசாலாவுக்கும் அந்த இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம சேனல் வந்து வில்லேஜ் பேரடைஸ் குக்கிங் சேனலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.